ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் ப்ரெட் வச்சு நம்ம எப்போ ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இது எப்படி செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் இல்லை பவுலில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ப்ரெட்டு நம்ம ஊற வச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது மீடியம் சைஸ் ப்ரெட்டு. பெருசாக இருந்ததுன்னா ஒரு 6 இல்லை 5 அந்த மாதிரி நீங்கள் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் நல்லா இந்த ப்ரெட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. உள்ளே சேர்த்தவொடனே ஒரு 30லேருந்து 40 செகண்ட் கழித்து பார்த்தீங்கனாலே நல்லா ப்ரெட்டு ஊறி இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த ப்ரெட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரே டைமில் 8 ப்ரெட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டுறாதீங்க. ஒரு 4 இல்லை 3 அந்த மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே செகண்ட் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப குழஞ்சிரும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு கூட இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. சுத்தமாக நல்லா தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்த இந்த ப்ரெட்டை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்குமே ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. குக்கரில் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு பவுலில் நல்லா அந்த மாதிரி மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரேட்டரில் துருவி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மசிச்சும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி செய்கிறது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி எடுத்த ப்ரெட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு இந்த உருளைக்கிழங்கோட நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா பொறுமையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த ப்ரெட்லேயும் இந்த உருளைக்கிழங்குலையும் இருக்கிற ஈரப்பதமே போதும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு முட்டைக்கோஸ் கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேரட் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பாதி அளவு வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். இந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த காய்கறியெல்லாம் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் பைண்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம உருட்டி எடுக்கிறதுக்காக கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தடவிட்டு இந்த மாவை நம்ம நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிரித்து எடுத்து ஒன்று போல் தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்த இந்த மாவை நம்ம அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ரவையில் கூட டிப் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா பக்கமும் பரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வறுத்த ரவையை இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு அதில் நீங்கள் நல்லா பரட்டி எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். 2 இல்லை 3 அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம அதை திருப்பி விடலாம். ரெண்டு சைடும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கெச்சப் இல்லைனா க்ரீன் சட்னி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.